வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் செல்ஃப் மெடிகேஷன் நாமளா டாக்டரோட அறிவுரை இல்லாமல் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன கெடுதல் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஒன்று, உதாரணத்துக்கு தலைவலின்னு சொல்லி ஒரு மருந்து கேட்டு வாங்குறோன்னு வைங்க. இந்த தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். மைக்ரேன்னால வரலாம், ஒற்றை தலைவலி இருக்கலாம், இல்லை சைனஸ் தொந்தரவுனால வரலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பொதுவாக அவர் ஒரு மாத்திரையை கொடுத்துருவாரு. பட் அந்த மாத்திரையால் அந்த வலி போகும். இந்த வலி ஏற்படுத்தக்கூடிய காரணம் சைனஸ் தொந்தரவாக இருந்தால் வெறும் தலைவலி மாத்திரை மட்டும் பத்தாது. ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த சைனஸ் வருவதற்கான கிருமியும் கட்டுப்படுத்தணும். ஸோ வலி கொடுப்பதற்கான காரணத்தை நம்ம வைத்தியம் பண்ண முடியாது. ரெண்டாவது, மருந்து கடையில மருந்து வாங்கி சாப்பிட்றது நம்ம அந்த தொந்தரவை மட்டுப்படுத்தி அந்த தொந்தரவோட தீவிரத்தன்மை நம்மளுக்கு தெரியாம போயிடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு காய்ச்சல்னு போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றான்னு வைங்க. காய்ச்சல்லையே 4-5 வகையான காய்ச்சல் இருக்கு. வைரஸ் காய்ச்சலா இருக்கலாம், டைஃபாய்டு காய்ச்சலா இருக்கலாம், டெங்கு காய்ச்சலா இருக்கலாம், மலேரியா காய்ச்சலா இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மாத்திரை தேவைப்படும். ஆனா மருந்து கடைக்காரர் பொதுவாக என்ன பண்ணுவாரு, காய்ச்சல்னா காய்ச்சல் மாத்திரை பேராசிட்டமால் மட்டும் கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த காய்ச்சல் மட்டும்தான் மட்டுப்படுமா இல்லாம இந்த காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய மலேரியா கிருமியா, டெங்கு கிருமியா இருந்தாலும் இல்ல டைஃபாய்டு கிருமியா இருந்தாலும் அதை நம்ம குணப்படுத்துறது இல்லை. ஸோ அந்த கிருமி தொற்று அப்படியே இருந்து நாளடைவில் அது பல்கி பெருகி அதனால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ்னால பாதிப்புகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மருந்து கடையில டாக்டர் அறிவுரை இல்லாம மருந்து வாங்கினா ஒரு தொந்தரவு 10 தொந்தரவாக மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மாத்திரைகள் சாப்பிடுறது மருந்து கடைக்காரர் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா செட்டா கொடுப்பாரு. ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு பெயின் கில்லர், ஒரு ஆன்டாசிட், இது 3 சேர்ந்து 2 நேரத்துக்கு அளவா கொடுப்பாரு. அது ஒரு சில சமயம் தேவைப்படும் அளவை விட மிக குறைவாக இருக்கும். ரெண்டாவது, அதிகப்படியாகவும் 3 சேர்ந்து சாப்பிடும்போது அதனால வர்ற விஷத்தன்மை டாக்ஸிசிட்டி அதிகமாகுது. தேவைக்கு குறைவாகவும் மாத்திரை இருக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் மாத்திரை இருக்கக்கூடாது. ஸோ இதனால லிவர், கிட்னி போன்ற முக்கியமான உறுப்புகள் டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்ல, ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றாருன்னு வைங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு பர்டிகுலர் கிருமிக்கு, தொண்டை கரகரப்புக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம் அப்படின்னா 7 நாள் சாப்பிடணும். குறைந்தது 5 நாளாவது சாப்பிட்டா தான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இதே மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா அவர் ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிட்டுட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு அளவுக்கு சிம்டம் தொண்டை கரகரப்பு சரியாயிருச்சுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதை நிறுத்திடுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மறுபடியும் அதே கிருமி தொற்று வரும்போது அந்த அதே ஆன்டிபயோட்டிக்கை திருப்பி உபயோகப்படுத்தினா அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. அதுக்கு பேரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். உலகம் பூரா இருக்கிற தொந்தரவு இதுதான். இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா, ரொம்ப வீரியமான நுண்ணுயிரிகளை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வீரியமான நுண்ணுயிரிகள் நாள்பட எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கட்டுக்கடங்காம போவதற்கான நிலைமை வருது. அது ஒரு கிரேவ் கன்சர்ன். பின்னால நம்ம உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக் ஆகட்டும், எதுவாகட்டும், முறையான நேரத்தில், முறையான அளவு, முறையான நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முறையான நேரத்துல ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன தொண்டை கரகரப்பு வந்துச்சுன்னா இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு பக்கத்துல மருந்து வாங்கி சாப்பிட்டு முத்துற நிலைமையில தொண்டையில இருக்கிற கிருமி லங்ஸுக்கு பரவுனதுக்கு அப்புறம் இருமல், சளி, மூச்சு விட சிரமம் போன்றவையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட வர்றாங்க. தொண்டை பகுதியில் இருக்கிற போது ஒரு கிருமிக்கு ஒரு அளவான ஆன்டிபயோட்டிக் எழுதுனா போதும், பவர் கம்மியா. இதே லங்ஸ் வரைக்கும் பரவிச்சுன்னா அதே பவர் பத்தாது. பவர் அதிகமான ஆன்டிபயோட்டிக் இல்லை 1 இல்லை 2 ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகுது. ஸோ நம்ம தொந்தரவு வந்தா உடனே போய் மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது. மேலும் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, மருந்து கடைக்காரங்களுக்கு இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷனை பத்தி தெரியாது. ஒரு வைத்தியத்துக்கு கொடுக்குற மருந்து இன்னொரு தொந்தரவு அவருக்கு இருந்தா அதுக்கு பாதகமா மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு பெயின் கில்லர் கொடுக்கவே கூடாது. பெயின் கில்லர்ஸ் ஆஸ்மா பேஷண்ட் கொடுத்தா அவருக்கு அந்த சுவாச பாதையை சுருங்குவது அதிகமாகும். அவர் மூச்சு திணறல் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் ஒருத்தருக்கு சர்க்கரை, பிரஷர் 2மே இருக்குதுன்னு வைங்க. ஒரு சில பிரஷருக்கான மாத்திரைகள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. பீட்டா பிளாக்கர்ஸ், அட்டினலால் போன்ற மருந்துகள் சர்க்கரை வியாதி இருக்கவர்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த அட்டினலால் போன்ற மருந்துகள் ஹைப்போகிளைசிமியாவோட அறிகுறிகளை மட்டுப்படுத்தும். எந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு எந்த மாத்திரை கொடுக்கணும், அவருக்கு ஏற்கனவே வேறொரு வியாதி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுக்கணும் போன்ற அறிவெல்லாம் மருத்துவருக்கு மட்டுமே தெரியும். ஸோ தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி, முறையான நேரத்தில் அணுகி, முறையான நாட்களுக்கு முறையான மருந்தை வாங்கி உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.